கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். ஒவ்வொருவராக தங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தின் மதிலையும் அலங்கத்தையும் தங்கள் திராணிக்குத்தக்கதாக பழுது பார்த்து கட்டும்படி நெகேமியா அவர்களை உற்சாகப்படுத்தி கட்டினார்கள். இப்படி எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்கமும் சுவர்களும் அலங்கத்து கோடி வளைவு மட்டும் கட்டப்பட்டது. இப்போது ஊசாயின் குமாரன் பாலால் என்பவன் வளைவுக்கு எதிரேயும் காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த ராஜாவின் உயரமான அரண்மனைக்கு வெளிப்புறமாயிருக்கிற இடமட்டாகவும் அதற்கு எதிரேயும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அதற்கு பிற்பாடு பாரோஷின் குமாரன் பெதாயாவும் ஓபேலிலே குடியிருக்கிற நிதனீமியரை சேர்ந்த மனிதரும் கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு வெளிப்புறமான பொம்மைக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுக்கு பின்பு தெக்கோவா ஊரார் வெளிப்புறமான பெரிய உருண்டை போன்ற வளைவுக்கு எதிராக ஓபேலில் இருக்கிற மதிலில் கட்டி எழுப்பி அந்த மதில் வரைக்கும் இருக்கிற இடத்தை பழுது பார்த்து கட்டினார்கள். குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். யூதா பென்யமீனின் சத்துருக்களால் இடிக்கப்பட்ட ஆலயத்தின் அலங்கங்களும் அதன் சுவர்களும் சூசான் அரண்மனையிலிருந்து நெகேமியா வரும் வரைக்கும் கட்டப்படாமல் இடிந்த வண்ணமாக அப்படியே இருந்தது. ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிற ஆலயத்தின் அலங்கத்தின் சுவரையும் கூட பழுது பார்க்காமல் அப்படியே விட்டுவிட்டனர். நாமும் சில வேளைகளில் நம் வீடுகளுக்கு எதிரே இருக்கிற வீட்டில் உள்ளவர்களை கண்டுகொள்ளாமல் அவர்களும் ஆண்டவருக்கு வேண்டுமே என்று எண்ணம் இல்லாமல் விட்டு விடுகிறவர்களாகத்தான் காணப்படுகின்றோம். இப்படித்தான் ஒரு ஊழியரின் குடும்பம் இருந்தது. அவர்கள் சபைகள் தோறும் சென்று ஊழியம் செய்பவர்கள், இரவும் பகலும் ஓடி ஓடி ஆண்டவரை பற்றி கூறுபவர்கள். அப்படி ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் தங்கள் எதிர் வீட்டில் வசிக்கிறவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கின்றார்களா என்பதையெல்லாம் கவனிக்க மறந்து விட்டார்கள். ஒரு நாள் தற்செயலாக எதிர் வீட்டில் உள்ள தலைவரை பார்த்தார்கள். அப்பொழுது அவரை பற்றி விசாரித்தார்கள். வீட்டு தலைவர் சொன்னார், என் மனைவி சரியில்லை, அதனால் நானும் அவளும் பிரிந்து வாழுகிறோம் என்று கூறினார். இதை கேட்ட ஊழியர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தூரம் சென்று ஊழியம் செய்கிறோம், தூரமான இடத்திற்கெல்லாம் செல்லுகிறோம், ஆனால் எனது எதிர் வீட்டை கவனிக்காதே போனேனே என்று கூறி அவர் ஜெபித்தார். பின்பு எதிர் வீட்டில் உள்ள குடும்ப தலைவியின் வீட்டை விசாரித்து கணவரின் அனுமதியோடு சென்று அந்த சகோதரியோடு பேசி ஜெபித்து சில நாட்களுக்குள்ளாக அவர்கள் இருவரும் இணைந்து வாழும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். இன்று வரை அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம் வீட்டிற்கு எதிரே அல்லது நம் கண் எதிரே இருக்கிற குடும்பங்களை கருத்தில் கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்று எருசலேம் தேவாலயத்தின் அலங்கங்கள் போலவே இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கவனிப்பார் இல்லாமல் கிடக்கிறதை நாம் காணும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா, அவர்களுக்கு எதையாகிலும் செய்கிறோமா, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறோமா என்பதை நாம் உணர்ந்து பார்ப்போம். அவ்வாறு நாம் நமக்கானவைகளை மாத்திரமல்ல, நமக்கு எதிரே இருக்கிற பிறருக்கானவைகளையும் நோக்குவோம். நம்மாலான மட்டும் உடைபட்ட நொறுக்கப்பட்ட குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் தங்கள் கண் எதிரே உள்ள குடும்பங்களை கண்ணோக்கி பார்த்து கட்டி எழுப்ப அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.